ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பீரோவில் துணிகளை அடுக்கி வைக்கும்போது ரொம்ப நாள் ஆனாலும் கலையாமல் இருக்க சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பெண்கள் அதிகமாக வேர் பண்ணக்கூடிய ட்ரெஸ் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் சாலை ரெண்டாக மடிச்சுட்டு அதுக்கு அடியில் ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். இப்போ ரெண்டு சைடும் இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு அதுக்கு மேலே பேண்ட்டு சும்மா ஒரு ரெண்டாக மடிச்சுட்டு அது மேலே நான் போட்டுக்கிறேன். அதே மாதிரி டாப்பும் மடிச்சுட்டு அதுக்கு மேலே வச்சுட்டு இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் நான் பாதியாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு அடுத்த பாதியை நம்ம மடிச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பேக் சைடாக மடித்தோம் பார்த்தீங்களா, அதுதான் இந்த போர்ஷன். இப்போ நாம் இதை பின்னாடி கொண்டு மடிச்சுட்டு வரணும். மடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு பில்லோ டைப்பில் கிடைக்கும். இது நம்ம செட்டாக யூஸ் பண்ணக்கூடிய சுடி இல்லையா, அதனால் பேண்ட்டு ஷால்னு தனியாக தேட தேவை கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் மடித்து பாருங்கள், ரொம்ப நாள் ஆனாலும் கலையாமல் இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. அடுத்ததாக நான் குர்த்தி எப்படி மடிக்கிறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்லீவ் ரெண்டு ஸ்லீவும் இந்த மாதிரி நான் மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு டபுள் சைடும் இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். மேலே கொஞ்சம் சின்னதாக மடிச்சுக்கோங்க. அந்த பாட்டம் சைடு ஒரே ஒரு மடிப்பு மட்டும் மடிச்சுட்டு அந்த நெக் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே நான் மடிச்சுட்டு போகிறேன். மடிச்சுட்டு இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, ரெண்டு பார்ட் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நான் உள்ளே விடுறேன். இந்த மாதிரி நல்லா உள்ளே தள்ளி விட்டிங்கன்னா நமக்கு நல்லா ஸ்டிப்பாக நின்றுக்கும். எப்போவுமே கலையவே கலையாது. இந்த டிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்ததாக நான் லாங் குர்த்தி அம்பர்லா குர்த்தி எப்படி மடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் ஸ்லீவ் மடிச்சுட்டு கீழே அந்த அம்பர்லா போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை இதுக்கு ஈக்குவலாக நான் மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு அந்த நாட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதையும் நம்ம உள்ளே விட்டுக்கலாம். உள்ளே விட்டுட்டு இப்போ நம்ம டபுள் சைடும் மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு குர்த்தி மடித்து பார்த்தீங்களா, அதே மாதிரியே இதுவும் மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மடிச்சுட்டு போயிட்டு கீழே ஒரே ஒரு மடிப்பு மட்டும் மடிச்சுட்டு இதை கொண்டு போய் அதில் விடணும். நல்லா உள்ளே தள்ளி விட்டிங்கன்னா கலையவே கலையாது, ரொம்ப நாள் ஆனாலும். அம்பர்லா சுடிது இந்த மாதிரி மடித்து பாருங்கள். அடுத்ததாக நம்ம லெக்கின் எப்படி மடிக்கலான்னு பார்க்கலாம். இது நான் டபுள் சைடாக மடிச்சுட்டு கீழேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மடிச்சுட்டே வரலாம். அதே மாதிரி மேல் போர்ஷனும் ஒரே ஒரு மடிப்பு மட்டும் நான் மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு அதே மாதிரியே அந்த எலாஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நம்ம விடலாம். விட்டுட்டு மடிச்சிட்டோம்னா அது கலையவே கலையாது. இது ஒரு சூப்பர் டிப்ஸ். அடுத்ததாக நம்ம குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ராக் எப்படி மடிக்கலான்னு பார்க்கலாம். ஸ்லீவை மடிச்சுக்கிட்டு அந்த சைடில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா நாட்டை, அது நம்ம வெளியில் எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டுட்டு அந்த ஃப்ராக் நான் பாதியாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு நம்ம டபுள் சைடும் மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு மடிப்பு மடிக்கலாம். மடிச்சுட்டு அதை சுருட்டிகிட்டே வாங்க. சுருட்டிட்டு அந்த நாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாட்டால் நம்ம கட்டி விட்டுட்டோம்னா ரொம்ப நாள் ஆனாலும் கலையவே கலையாது. அடுத்ததாக நான் சால் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.